வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. இன்றைய சூழலில் தேசிய தலைமையை மையப்படுத்தி ஒவ்வொரு நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில சூழல்கள் பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இன்று அதனை மையப்படுத்திய சில தகவல்களைத்தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். சமீப காலங்களாக இயக்கத்தை சார்ந்தும் இயக்கத்தின் தலைமையை சார்ந்தும் ஏதாவது பதிவுகள் நாம் வெளியிடக்கூடிய சூழலில் அதற்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படுகின்றது. இது குறிப்பிட்ட சில காலத்திற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாகவே இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய தோழர்கள், கருத்துக்களை பதிவிடக்கூடிய தோழர்கள் நேர்மையான உண்மையான தகவல்களை பதிவிடுகின்ற பொழுது இயக்கம் சார்ந்தும் இயக்கத்தின் தலைமை சார்ந்த கருத்துக்களை பதிவிட அவர்கள் முனைப்பு காட்டுகின்ற பொழுது அவர்கள் ஒருவித பயத்தோடு பதிவிடக்கூடிய ஒரு சூழலைத்தான் இந்த சமூக வலைதளங்கள் தற்பொழுது உருவாக்கி இருக்கிறது. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? எதனால் இந்த சமூக வலைதளங்கள் இவ்வளவு கெடுபிடிகளை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீதும் அந்த இயக்கத்தின் தலைமையை சார்ந்தவர்கள் மீதும் அந்த இயக்கத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பேசுபவர்கள் மீதும் திணித்து கொண்டிருக்கிறது? இது இங்கு ஆராயப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றன. குறிப்பிட்ட சில நாட்களாக அல்லது குறிப்பிட்ட சில மாதங்களாக ஒரு விடயம் பரவலாகவே பேசப்பட்டது. பரவலாக பேசப்பட்ட அந்த விடயத்திற்கு பலரிடம் இருந்து எதிர்ப்பு வந்தது, பலரிடம் இருந்து ஆதரவும் வந்தது. ஆனால் அந்த பேசப்பட்ட அந்த விடயம் உறுதி செய்யப்பட்டு அது உண்மை என்று சொல்லக்கூடிய களம் அமையும் என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருந்தது. அதற்கான தேடலும் பலரிடம் இருந்தது. எனவே தியாகங்கள் நினைவு கூறக்கூடிய நாளில் அதற்கான ஒரு களம் அமைக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமுமே இருந்தது. அந்த எதிர்பார்ப்போடு எல்லோருமே காத்திருந்தார்கள், ஒரு தெளிவான முடிவு நமக்கு கிடைப்பதற்கான ஒரு களம் அமையும் என்று. ஆனால் அவை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. ஆயினும் சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் போன்ற பலவற்றில் அந்த தேசிய தலைமையை மையப்படுத்திய பதிவுகள் பெருவாரியாக வந்து கொண்டிருந்தன. அவருடைய அகவையை மையப்படுத்திய பதிவுகள், அவருடைய செயல்பாடுகளை மையப்படுத்திய பதிவுகள், அவர் நடத்திய அந்த மக்கள் சார்ந்த போராட்டங்களை மையப்படுத்திய பதிவுகள் என தொடர்ச்சியாக பல சமூக ஊடகங்களில் அவர் சார்ந்த பதிவுகள் வேகம் கொள்ள தொடங்கின. உடனடியாக சிங்கள தலைவர்களுக்கோ அல்லது சார்ந்தவர்களுக்கோ இது பிடிப்பதில்லை. இல்லது தமிழர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மை இருக்கிறது. தான் சார்ந்த கருத்துக்களை வைக்கக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு களம், எதிரான கருத்துக்களை வைக்கக்கூடியவர்கள் எந்த விடயத்தையும் மையப்படுத்தி வைத்தால் கூட அவர்கள் நடத்தக்கூடிய அந்த வலையொலியோ சமூக வலைதளங்களோ செயல்பட்டு விடக்கூடாது என்று இவர்கள் அந்த வலையொலி குழுமத்திற்கு அனுப்பக்கூடிய கடிதங்கள் என்று பல குழப்பங்கள் நீடித்து கொண்டு இருக்கின்றன. இந்த எதிர்ப்புகளும் இந்த பிளவுகளும் இப்பொழுது அந்த தேசிய தலைமையை மையப்படுத்தியோ இயக்கத்தை மையப்படுத்தியோ பேசுவதற்கான ஒரு தடையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. இதுதான் இன்றைய சூழலில் அரங்கேறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் பலர் குறிப்பிடுவது என்னவென்றால், பல நாடுகளில் நாங்கள் தடைகளை நீக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தோம். அதற்காக சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். அதற்காக நாங்கள் சந்திக்காத தலைவர்களை எல்லாம் போய் சந்தித்தோம். அதற்காக நாங்கள் ஜெனீவாவின் முன் நாங்கள் நின்று போராடி கொண்டிருந்தோம். இவைகளெல்லாம் நடத்தி பல நாடுகளில் அந்த இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடையை விலக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க தொடங்கி கொண்டிருந்தோம். இந்த சூழலில் தேசிய தலைமை அல்லது தேசிய தலைமையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சிக்கலையும் உருவாக்கி விட்டார்கள் என்று ஒரு சிலர் குமரிக்கொண்டு இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இன்றைய சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் தேசியம் சார்ந்ததும் தேசிய தலைமை சார்ந்ததும் இயக்கம் சார்ந்த கருத்துகள் பதிவிட முடியாத ஒரு சூழல் வந்திருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வலையொலிகளோ முகநூல்களோ
இதற்கான பெரிய தடையை விதித்ததாக உங்களால் எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது அவைகள் அதற்கான ஒரு கழுகு கண்களோடு பார்க்கக்கூடிய ஒரு விடயமும், தொடர்ச்சியாக அவைகளை தடை செய்யக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயங்களையும் நாம் பரவலாகவே பார்க்க முடிகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி ஒரு மாய பிம்பத்தை கட்டுவித்ததின் பயனாக இன்று அந்த இயக்கம் சார்ந்தோ அந்த தேசிய தலைமை சார்ந்தோ எந்த கருத்துகளையும் பதிவிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது இலங்கையில் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் மீது விசாரணைகள், தொடர் விசாரணைகள் என்கின்ற களங்கள் மாறுவதற்கான சூழல் ஏற்பட்டதும் இதனை மையப்படுத்திதான் என்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதனை எதிர்மறை கருத்துக்களை கொண்டு இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இருக்கிற ஒரு விடயத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் இதுதான் என்பதை வரையறுத்து கொண்டு பயணிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்பது எங்களுக்கு தெரியும். உண்மை எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாங்கள் உண்மையை எடுத்து வைத்து கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம். சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள், பேசியவர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதும் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் உண்மையை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்பொழுது உள்ள உலக சூழல் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய களத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு தமிழர் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு விடிவை கொண்டு வருவதற்கான களத்தை எடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அது ஒரு சிலருக்கு மனம் முடைச்சலை கொடுக்கலாம், அல்லது ஒரு சிலர் இவர் வந்துவிடக் கூடாது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர் வந்துவிட்டார் என்கின்ற செய்தி இங்கு பதிவாகிவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வேதனையிலும் வெம்பல்லையும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இதுவரை இந்த 14 ஆண்டுகளாக போராடி எங்கே அவர்கள் தடையை நீக்கி கொடுத்தார்கள் போன்ற பல கேள்விகளை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் ஒரு பேசுபடு பொருளாக அல்லது ஒரு கருப்பொருளாக தொடர்ச்சியாக தேசிய தலைமை மாறிக்கொண்டு இருப்பதும், உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத வரவேற்பு மீண்டும் மீண்டும் அந்த தேசிய தலைமைக்கு கிடைத்து கொண்டு இருப்பதும், தமிழர்கள் மத்தியிலே ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிளவுகள் தமிழர்களை அச்சப்பட வைத்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் பதிவு. இன்றைய சூழலில் தமிழர்கள் ஒன்றுபட்டால்தான் ஒரு விடிவை நோக்கி நகரக்கூடிய களம் அமையும் என்கிறார்கள் பெரும்பாலானவர்கள். காத்திருப்போம். பல உண்மைகள் வெளிவருவதற்கான காலங்கள் மிக அருகில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றியுடன் இன்பா.